நேத்து எந்திரிக்கும்போதே பயங்கர தலைவலி. ஒரு காஃபி குடிச்சா தான் நம்மளால லஞ்சே செய்ய முடியுங்கிற அளவுக்கு இருந்தது. அப்புறம் நிம்மதியா உட்காந்து ஒரு காஃபிய குடிச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னா சிக்கன், மட்டன் 2மே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாதம் வடிக்கும் பொழுதே கடகடன்னு பேஸ்ட் அரைச்சுட்டு, வெங்காயம், தக்காளி அரைச்சு தான் செய்வேன். ஏன்னா, எண்ணெய் ரொம்ப கம்மியா விட்டு சிக்கன் செய்யணும். இவங்களுக்கு பாருங்க இதில எப்படி வந்து செய்யறது கிரேவியா? அதனால இந்த மாரி அரைச்சு செஞ்சேன்னா கொஞ்சம் கிரேவி நெறைய வரும் குழம்பு அப்டின்னுட்டு, இவங்களுக்கு செஞ்சுட்டு தான் மட்டன் ஆரம்பிச்சேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. ஆனா, இந்த நான்வெஜ் செய்ற அன்னைக்கு மட்டும் மூச்சுக்கு 300 தடவ வருவாங்க. "முடிஞ்சிருட்டா? செஞ்சுட்டியா?" அப்டின்னிட்டு. அதனால அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் நிம்மதியா மட்டன் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எண்ணெய், உப்பு, காரம்லாம் விட்டு நல்லா செய்யலாம் பாருங்க. அப்டின்ட்டு ஒரு பொறுமையா ஆரம்பிச்சேன். ஏன் இந்த அளவுக்கு எனக்கு தலைவலின்னா, முந்தா நாள் தூங்க போறதுக்கு முன்னாடி தெரியாத்தனமா இந்த ஈரான் நியூஸ் பார்த்துட்டேன். ஐயோ! அந்த அளவுக்கு கஷ்டமா போச்சு. ஒரே ஃபோபியாவே போயிடுச்சு. ஏன்னா, இந்த ஈரான் யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேனா, அதில பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அத பார்த்துட்டு மனசே கேட்கல. என்னடா காலையில ஏஞ்சா ஈரானே இருக்காது போல இருக்கே, தரைமட்டமாயிடுமோன்னு அந்த அளவுக்கு பயம். அப்புறம் கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு படுத்தேன். காலையில எந்திரிச்சா சீஸ் ஃபயர்ன்னு சொன்னாங்க பாருங்க. அப்புறம் தாங்க அவ்ளோ நிம்மதியாச்சு. ஒருத்தவங்களோட சுயநலத்துக்காக இந்த அளவுக்கா கஷ்டப்படுத்துவாங்க?